எழுச்சிமிகு பட்டினி போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி தரும் நிறுவன தலைவர் அவர்களே, மாநில தலைவர் அவர்களே, மாநில செயலாளரே, பொருளாளரே மற்றும் நிர்வாகிகளே, புதுச்சேரி தலைவர் திரு சலீம் அவர்களே, விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பெருமளவில் பங்கேற்ற இந்த ஆபரேட்டர்களே, இந்த பட்டினி போராட்டம் நம்ம சங்கம் ஆரம்பிச்சு 14 ஆண்டு பொதுக்குழு நடத்திருக்கோம். இந்த பட்டினி போராட்டத்துக்கு சில வரலாறுகள்லாம் உண்டு. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பட்டினின்னா காந்தி, உண்ணாவிரதம்னா காந்தி தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனா மிசோராம்ல ஒருத்தவங்க சிரோம் சர்மிலான்னு ஒருத்தவங்க 14 வருஷமா உண்ணாவிரதம் இருக்காங்க. 14 வருஷமா உண்ணாவிரதம் இருக்காங்க. 2000 ஆரம்பிச்சு 14 வருஷமா உண்ணாவிரதம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராணுவ அடக்குமுறையை அப்புறப்படுத்தணும், அதான் அவங்களுடைய கோரிக்கை. அதான் இந்த அரசாங்கம் செய்ய முடியல. திலீபன் அந்த தமிழீழம் எழுதி தனியா உண்ணாவிரதம் உயிரை திறந்தார். கூடங்குளத்துல அமைதியா தொடர்ச்சியா உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க. நம்ம லயோலா கல்லூரி மாணவர்கள் அவங்களும் தொடர்ச்சியா இலங்கை தமிழருக்காக உண்ணாவிரதம் நடத்தினாங்க. தமிழ் வழி கல்வி கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு பழ நெடுமாறன் தலைமையில சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தாங்க. அது நடுவுல கோரிக்கையால கைவிட்டாங்க. இந்த உண்ணாவிரதத்துக்கு அதுக்கான வீச்சு, அதுக்கான தாக்கம், அதுக்கான இதெல்லாம் படிப்படியா குறைஞ்சிச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அரசியல்வாதி உண்ணாவிரதம் இருக்கும் போது, கட்சிக்காரங்களாம் உண்ணாவிரதம் இருக்கும் போதுன்னா மேடையில உண்ணாவிரதம் இருப்பாங்க, பின்னாடி சாப்பிடுவாங்க. அதாவது உண்ணாவிரதத்தோட நியாயமான அந்த பலம், வீச்சு எல்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் எங்களுக்கு தெரியும், நாங்க இப்ப எதுக்கு உண்ணாவிரதம் வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு உண்ணாவிரதம்னா இவ்வளவு பேர் எங்களால் திரட்ட முடியும், இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றது ஊடகத்துக்கு தெரிவிக்கிறதுக்காக தான். இந்த தொழில் முழுக்க தனியார் இருந்ததுன்னா இதனுடைய வளர்ச்சி வேற மாதிரி இருந்திருக்கும். அடுத்த 5 ஆண்டு கழிச்சு இருப்போமா, இருக்க மாட்டோமா, இதுல முதலீடு செய்வதா, செய்ய மாட்டோமா அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் ஒரு நிலை இல்லாத ஒரு தன்மையால இருக்கு. இன்னைக்கு கடைநிலை ஆபரேட்டருக்கு முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, காப்பாற்றப்படுவாங்க. கடைநிலை ஆபரேட்டர் இன்னைக்கு போய் சிக்னல், அதாவது இந்த அரசாங்கம் உண்மையிலே நிறைய, அதாவது முன்னாடி ஒரு எம்டி இருந்தாரு. அந்த எம்டி எதுக்கு இருந்தாரு, எதுக்கு போனாருன்னே தெரியாது. இப்ப வந்திருக்க எம்டி கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப வந்திருக்க எம்டி ஆச்சு சரி, கடைசி எண்டுல போயிட்டு, அதாவது இந்த ஆத்து தண்ணி போய் கடல்ல கலக்கும்படி நிலத்துல போயதுன்ற மாதிரி கடைசியில போய் சிக்னல் எத்தனை டிபில சிக்னல் வருது அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் சிக்னல் எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு இந்த எம்டியோ இல்ல ஜிஎம்ஓ இல்ல சேர்மனோ யாருன்னா சொன்னாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சிக்னலே கொடுக்காத ஆபரேட்டர் பணம் கட்டினா எப்படி கட்டுவாங்க? 70 ரூபாய் வாங்குற பிரச்சனை அது வேற. கடைசி வரைக்கும் சிக்னலே போறது இல்ல. இந்த அரசாங்க கேபிள் இப்படி நடக்குது. இதுக்கு இடையில எங்களை கையை கட்டிட்டு கத்தி சண்டை போடுற மாதிரி நாங்க டிடிஎச் கூட சண்டை போனோம். கையை கட்டிட்டு கத்தி சண்டை, கத்தி தான் கஸ்டமர் எங்கிட்ட சண்டை போறாங்க. படம் 5 நாளைக்கு வரல, ஒரு வாரத்துக்கு வரல அப்படின்னு. சோதனையா பார்த்தா நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கும் போது தான் போனை ஆஃப் பண்ணி கடாச வேண்டிய சூழ்நிலை வரும். அங்க லைன் கட்டு, இங்க லைன் கட்டு, நம்ம அங்கங்க ஒரு டிடிஎச் வச்சு ஒரு 4-5 சேனல் கொடுத்தா அதுல பார்த்து அப்பதான் பார்த்து ரெனியூல் பண்ணாம விட்டுருப்போம். அப்பதான் ரெனியூல் பண்ண சொல்லிட்டு ஸ்கிரீன்ல போடுவான். இதெல்லாம் மீறி எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி பணம் கட்டணுன்ற லாஸ்ட் தேதி மறந்துடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் லைனை கட் பண்ண போறோம்னு சொல்லி லைனை கட் பண்ண போறோம், நீங்க என்னங்க பணம் கட்டல அப்படின்னு கேட்பாங்க. ஆபரேட்டரோட பிரச்சனை பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இது இந்த மாதிரி பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இந்த பட்டினி போராட்டம் அரசாங்கம் எப்படி பாக்குதோ இல்லையோ,
இது எங்களுக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் இதனுடைய போராட்டம் அடுத்தடுத்த கட்டத்தில் வேற வேற விதமாக மாறும். நீங்க எங்களுடைய நியாயமான கூட்டு பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு கண் துடைப்பு நாடகம் பண்ணாம உண்மையான பிரச்சனை அணுகி நான் சொன்ன ஒரு சிக்னலை பார்க்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கடைசி வரைக்கும் போயிட்டு எல்லாருக்கும் ஒழுங்கா சிக்னல் கொடுக்குறாங்களா, எம்எஸ்ஓவோ இல்ல யார் நடத்துறாங்களோ சிக்னல் கடைசியில போதான்னு பார்க்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் பணத்தை கட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் கட்டண உயர்வை பத்தி கூட பேசலாம். அதுவே இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க தொழிலை நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கு. இந்த அரசாங்கம் நாங்க குறை சொல்லல, தனியார் இருந்ததோட இப்ப நிம்மதியா தொழில் நடத்துறோம். கழுத்தை பிடிக்கல, ஆனா சாப்பிட முடியல. இதுதான் பிரச்சனை. இந்த எங்களுடைய ஆபரேட்டர்கள் தொடர்ச்சியா எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த அரசாங்கம் நியாயமா அடுத்த கட்டத்துக்கு எங்களுக்கு கூட்டு போனா எங்களுடைய போராட்டங்கள் வேற வேற விதமாக இருக்கும் என்று தெரிந்து கொண்டு விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ளே ஒரு போட்டி வச்சிருக்கோம். எந்த நிகழ்ச்சி டிசிஓல நடந்தாலும் சரி பெரிய அளவில் கூட்டம் கூட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்க எங்களுக்கு போட்டியா முதல்ல வேலூர் சொன்னோம், அப்புறம் கன்னியாகுமரி சொன்னோம், அப்படிலாம் சொன்னோம். அப்புறம் பக்கத்து மாவட்டக்கான சண்டைக்கு வந்துட்டாங்க. என்ன சும்மா விழுப்புரத்துல பெரிய கூட்டத்தை கூட்டு நம்மளுக்கு போட்டிக்கு வராங்க அப்படின்னு. நாங்க இங்க போட்டியெல்லாம் மாத்திட்டோம். எங்க மாவட்டத்துக்குள்ளே போட்டியை வச்சுக்கிட்டோம். தாலுகா வைஸா பிரிச்சு யார் அதிகமான ஆள் கொண்டு வராங்க, நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து எவ்வளவு கூட்டுவாங்க வரல அதெல்லாம் விட்டுட்டு தாலுகா வைஸா எந்த தாலுகால அதிகமான கூட்டம் வராங்க, யார் எப்படி செயல்படுறாங்க நிறைய பொறுப்புகள்லாம் பிரிச்சுக்கிட்டு செயல்படுறோம். அடுத்தடுத்த கட்டத்துக்கு சங்கம் வேற வேற மாதிரியான போராட்டங்களுக்கு விழுப்புரம் ஒரு முன்மாதிரியா இருக்கும் தெரிந்து கொண்டு எங்களுக்குள்ளே ஒரு போட்டி வச்சுக்கிட்டோம்னு சொன்ன மாதிரி எங்க மாவட்டத்தில் ஒரு கவிஞர் இருக்காரு. அந்த கவிஞருக்கு போட்டியா நம்மளே இன்னொரு கவிஞரை உருவாக்கணும் சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதி ஒருத்தர் கொடுத்திருக்காரு. அந்த கவிதைய இப்ப தலைவரோட அனுமதியோட இப்ப நாங்க வாசிக்கிறோம். ஆர்எஃப்க்கும் கருப்பு சட்டை, ஆப்டிக்கும் கருப்பு சட்டை, எங்கள் தலைவர் ஆறுமுகத்திற்கும் கருப்பு சட்டை. ஒருவேளை எங்களுக்குள்ள சாதி சமய பாகுபாடு இல்லை, அதனாலேயோ கருப்பு சட்டை. கருப்பு சட்டையாக இருந்தால் என்ன, நாங்க கருப்பு வெள்ளை படமும் காட்டுவோம், பல வண்ண படமும் காட்டுவோம். தலைவரை கேட்டேன், கருப்பு சட்டை எதுக்கு? அடுத்த கேள்வியும் கேட்டேன், அரசு கேபிளுக்கு அஞ்சலி செலுத்தவா என்று. பொறுப்புடனே தலைவர் சொன்னாரு, கருப்பு சட்டை கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு தான். 1000 ஆண்டுகள் அரசு கேபிள் இருக்கட்டும், எங்களுக்கு நல்ல அரிசி வாங்க வழி செய்யட்டும். அரசு ஊழியர் சம்பள உயர்வு போராட்டத்திற்கும் அரசு கேபிளுடன் போராடும் ஆபரேட்டருக்கும் அமாவாசை பௌர்ணமியோட வித்தியாசம். அரசு ஊழியர் சம்பள உயர்வு போராட்டத்திற்கும் அரசு கேபிளுடன் போராடும் ஆபரேட்டருக்கும் அமாவாசை பௌர்ணமி அளவு வித்தியாசம். அவர்களுக்கு கடந்த ஆண்டு சம்பளத்தையே அரியர்ஸா தருவாங்க. அவர்களுக்கு கடந்த ஆண்டு சம்பளத்தையே அரியர்ஸா தருவாங்க. நமக்கு கடந்த மாத கட்டணத்தையே அலைய விட்டு தருவாங்க. மாறன் சகோதரர்கள் போல நாங்க விமானம் வாங்க கேட்கல. மாறன் சகோதரர்கள் போல நாங்க விமானம் வாங்க கேட்கல. எங்கள் சகோதரர்கள் மானத்தோட வாழ்வே நியாயமான கட்ட உயர்வு கேட்கிறோம். ஆனா அவனா படிக்க பள்ளிக்கூடத்தில் 1000 கணக்கில் ஆகுது. பொறியியல் அறிவியல் படிக்க லட்சக்கணக்கில் ஆகுது. டீ காபி பால் ரயில் பேருந்து கட்டணம் எல்லா விலையும் ஏறுது. ஆனா கேபிள் கட்டணம் மட்டும் ஏறவே கூடாது. தர்ம வீரர் காமராஜ் ஆட்சி அமைப்போம் என்று சொன்ன காங்கிரசும் இரும்பு மனிதர் பட்டேலை தூக்கி பிடிக்கும் பாரதிய ஜனதாவும் மாறி மாறி மத்திய அரசா வந்தாலும் அரசு கேபிளை என்னவோ வேண்டாத மருமகள் போல பாக்குறாங்க. மாமியாரோ மருமகளோ எங்க வீட்டுக்கு விளக்கேத்தி வைங்க. மாமியாரோ மருமகளோ எங்க வீட்டுக்கு விளக்கேத்தி வைங்க. கருவம் காதலிக்கும் போது கூட எனக்கு கவிதை எழுத வரல.
தரும காதலிக்கும் போது கூட எனக்கு கவிதை எழுத வரல, கண்ணீர் சிந்த வைக்கும் அரசுக்கு எவ்வளவு நினைச்சா அருவியா வருது. கணக்குல இணைப்பு எண்ணிக்கை என்னவோ 200, கணக்குல இணைப்பு எண்ணிக்கை என்னவோ 200, மாத கடைசியில கணக்கு பார்த்தா நிலுவை என்னவோ 90. விலைவாசி எல்லாம் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் போல ஏறுது. விலைவாசி எல்லாம் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் போல ஏறுது. சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஸ்மார்ட் போன் பேட்டரி போல தீருது. கூவி கூவி வித்தாலும் டிடிஎச் கும்பிடு போட்டு வாங்குறான். கூவி கூவி வித்தாலும் டிடிஎச் கும்பிடு போட்டு வாங்குறான். நாங்க கும்பிடு போட்டு கேட்டாலும் அரசு கேபிள் சிக்னல்னாலே ஏச்சி பேச்சு வாங்குறோம். கூட்டம் கூட்டமா ஆர்ப்பாட்டம், பெருவெல்லமா பொதுக்குழு, கடல் அலையா பட்டினி போராட்டம், காத்திருங்கள் கட்சிகளை விஞ்சும் மாநாடு. கூட்டம் கூட்டமா கூட்டங்கள் போடுறோம். இது காக்க கூட்டம் கலைந்து விடும் கற்பனை செய்யாதீங்க. கூட்டம் கூட்டமா கூட்டம் போடுறோம். இது காக்கை கூட்டம் கலைந்து விடும் கற்பனை செய்யாதீங்க. தரமான ஒளிபரப்பும் கட்டண உயர்வும் தான் எங்க கோரிக்கை. எங்களுக்கு தவறான வழியை காட்டி அரசு கேபிளை புறக்கணிக்க வச்சிடாதீங்க. குமரனையும் கிருஷ்ணனையும் கும்பிடுறது இல்லைங்க. குமரனையும் கிருஷ்ணனையும் நாங்க கும்பிடுறது இல்ல. குமர குருவரனையும் ராதாகிருஷ்ணனையும் நல்லது செய்வாங்க நம்புறாங்க. கட்டண உயர்வு அறிவித்தால் அது நன்றி அறிவிப்பு மாநாடா இருக்கும். கட்டண உயர்வு அறிவித்தால் அது நன்றி அறிவிப்பு மாநாடா இருக்கும். கட்டண உயர்வு அறிவிக்காவிட்டால் சொல்லி மாளாது அரசு கேபிள் படும்பாடு. செஞ்சிமலை கோட்டை கவிஞருடன் பழகியதால் கவிதை எழுதி வந்தேன். செஞ்சிமலை கோட்டை கவிஞருடன் பழகியதால் கவிதை எழுதி வந்தேன். ஒருவேளை கல்வராயன் மலை நண்பருடன் பழகி இருந்தால் என்ன கொண்டு வந்திருப்போனோ. நன்றி. அந்த பொதுவா நம்மளுடைய எல்லா நிகழ்ச்சியிலையும் செஞ்சி ஆனந்தனுடைய கவிதையோட தான் நிகழ்ச்சி முடியும். ஆனா கூட இருந்துகிட்டு நம்ம விழுப்புரம் மாவட்ட செயலாளர் ஒரு கவிதையாளராக மாறி இருக்கிறாரு. இந்த கவிதைக்கு சொந்தக்காரர் திரு கந்தன் அவர்கள். உண்மையிலே அற்புதமான அந்த கவிதையை அளித்த திரு கந்தன் அவர்களை மனதார பாராட்டுகிறேன். இனி அனைத்து மாநாடுகளும் பொதுக்குழு கூட்டங்களிலும் 2 கவிதை போட்டி என்பது நிச்சயம் என்பது தெரிந்துவிட்டது. ஆக அடுத்ததாக நம்மளை வாழ்த்த வந்திருக்கக்கூடிய நம் அருமை சகோதரர் திரு ஏஎம் சலீம். இந்த 14 ஆண்டு காலம் நாம் நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் போராளியாகவும் விழா தலைவராகவும் நம்மளோடு இருக்கக்கூடிய திரு சலீம் அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை வாழ்த்தி பேசுவதற்கு வருக வருக என வரவேற்றுக் கொண்டு அவருடைய எழுச்சி உரையை அமைதியாக அங்கங்கு இருக்கையில் அமர்ந்து 5 மணி வரை நம்முடைய எழுச்சிகரமான இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அமெரிக்காவுக்கு இந்த உண்ணாவிரத்தை வெற்றி பெற தெரியுமாறு கேட்டுக்கொண்டு வாழ்த்த வருக வருக என வரவேற்கின்றேன்.